உன்னிடம் சேர்த்து வைத்து விடுவேன். என்னுடைய நிழல் வாயிலை தாண்டி விட்டதே. அம்மா கிழித்த கோட்டை தாண்டவே கூடாது என்று இருக்கிறார்கள். என் மகன் என் வார்த்தையை மீறவே மாட்டான். அம்மா செய்த இன்னமுது எல்லோரும் சாப்பிடலாம். என்ன சுவையது, என்ன சுவையது, என்ன சுவையது. இன்று வழக்கத்திற்கு மாறாக அன்பு மகன் பயிற்சி கூடத்திற்கு வந்திருக்கிறான். வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். இதிலிருந்து கண்ணீர் கூட பிரிந்து வந்துவிடும். விலகுவதே இல்லை. மாருதியை எதுவும் செய்ய முடியவில்லை. மேலும் உன்னை நம்புவதில் எந்த பலனும் இல்லை. அவனை கொல்ல வேறு வழியை தேடுகிறேன். கூடிய விரைவில் மரணத்தை உனக்கு பரிசளிக்கிறேன். அதை ஏற்றுக்கொள். என்ன இது? இவ்வளவு சிந்தி இருக்கிறதே. எவ்வளவு பெரிய கதை. மிகவும் கனமாக இருக்கும். இதையெல்லாம் தூக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ வளர வேண்டும். உயரம், வயது, பதவிக்கும் மனிதன் வளர்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்போது ஒரு மனிதனுக்கு துணிவு வருகின்றதோ அப்போது அவன் வளர்கின்றான். புரிகின்றதா? புரிந்து விட்டது. எனக்கு துணிவு வந்து விட்டார். இந்த கதையை தூக்க முடியுமா? முடியும். துணிவு என்றால் என்ன? அது எங்க கிடைக்கும்? யாரிடம் கிடைக்கும்? என்ன கொடுத்தால் கிடைக்கும்? எப்படியெல்லாம் யோசிக்கின்றாய்? ஒருமுறை பொறுப்பு வந்து விட்டாலே என்னுடன் சேர்ந்து துணிவும் வெளிப்படும். துணிவை அவன் ஒருமுறை அடைந்து விட்டால் போதும். வாழ்க்கையில் அவன் அனைத்தையும் அடைந்து விடுவான். அம்மா என்னிடம் கூறினார்கள், செயல்கள் செய்தால் புகழும் பெருமையும் நம்மை தேடி வரும் என்று. நான் அதை செய்து புகழையும் பெருமையையும் தேடிக்கொள்வேன். சரி, ஒன்றை சொல். இந்த கதையை தூக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நீ தொடக்கத்தில் இருந்து ஆயுத பயிற்சி எடுக்க வேண்டும். சித்தி இருக்கிறது. உனக்கு இருப்பதோ இரண்டு வழிகள். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டால் நீ வாழ்வாய், இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உத்தரவிடுங்கள். நான் சொல்லும் வேலையை செய்து முடி. மன்னன் கேசரியின் அரண்மனைக்குள் நுழைந்து அவன் வாரிசின் மூச்சை முழுமையாக நிறுத்திவிடு. ஓடு குதிரையே ஓடு. அம்மா, நான் குதிரையின் மீது சவாரி செய்கின்றேன். ஓடு குதிரையே ஓடு, ஓடு குதிரையே ஓடு. நண்பா கேசரி, மன்னர் உளியம் சபையை கூட்டியிருக்கிறார். அனைவரும் உனக்காக காத்திருக்கிறார்கள். நண்பனா? எவ்வளவு நாள் தான் இவனை முதுகிலேயே ஏற்றிக்கொண்டு செல்வாய்? உண்மையான குதிரையின் மீதே பயணிக்கலாம். நில்லுங்கள், நில்லுங்கள், இறக்கி விடுங்கள். அம்மாவிடம் அனுமதி வாங்காமல் பணியை விட்டு நான் எங்கும் வெளியில் செல்லவே கூடாது. எனக்கு ஒரு சந்தேகம் தந்தையே. உங்கள் பெயர் சுமேரு மன்னன் கேசரி தானே? அவர் உங்களை வேறொரு பெயர் வைத்து கூப்பிடுகிறார். வேறு பெயரா? அன்பா என்றாரே. மாருதி, அது பெயரே கிடையாது. நண்பன் என்பது ஒரு உறவு. அது மதிப்பிற்குரியதாகும். துயரம் வரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பது, நாம் வழி தவறும் போது நல்வழியில் கூட்டிச் செல்வதும் அவர்கள்தான். உங்களுக்கும் கூட விளையாட பிடிக்கும். எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படியா? இன்றிலிருந்து நீங்கள் இருவரும் என்னுடைய நண்பர்கள். நீங்களே விளையாட பிடிக்கும் என்றீர்கள். நான் வெற்றி பெற்று விட்டேன். அயலில் யாரும் இல்லை என்றால் சுமேரு மன்னன் என்னை தண்டித்து விடுவார். உங்கள் நண்பன் தண்டிக்கப்பட்டால் அது உங்களுக்கும் பிடிக்காது அல்லவா? அரசே, நான் காவலுக்கு சென்றாக வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே. எவரையும்
எதற்காகவும் எதிர்பார்க்க கூடாது. எப்பொழுதும் போல் நான் தனியாகவே விளையாடுகிறேன். நுழைந்த அவன் வாரிசின் மூச்சை முழுமையாக நிறுத்திவிட